ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல இது ஒரு புது வீடியோவா இருக்கும். புதுசுனா ரொம்ப ஒரு பெரிய கன்டென்ட்லாம் இல்லங்க. ஆக்சுவலா அம்மா சேனலுக்காக நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லா சமையல் வீடியோ தான் அதிகமா போட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே நல்ல நல்ல வியூஸ்லாம் குடுத்துட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆ வேற ஏதாவது புது கன்டென்ட் வேணும்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாரி கன்டென்ட்டும் நாங்க எடுத்து போடுறோம். எப்பவுமே ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டுட்ருக்கோம். ஒரு லாங் வீடியோவா வீட்ல நம்ம வீட்ல இந்த பூச்செடிக, காய்கறி செடிக அதெல்லாம் இருக்கு. அத வச்சு ஒரு லாங் வீடியோவா ஒண்ணு போட்டுறலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஊருக்கு வந்தேன். சரி எடுத்து குடுத்துடலான்னு தோணுச்சு. ஸோ ஒரு வீடியோ இப்ப நீங்க ஆப்போசிட்ல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கு. அப்படியே இப்ப கார்டன் காட்டுறேன். எடுத்த உடனே நம்ம கார்டன காட்ட வேணாம்னு நெனச்சேன். பாருங்க, இதெல்லாம் இந்த பூச்செடிகள்லாம் நம்ம வீட்ல இருக்கிறது தான். இது இந்த பூச்செடியோட பேர் என்னன்னு தெரியல. என்ன பூன்னு தெரியல. இது என்ன பூவாட்டி இது? தெரியல. என்ன பூன்னு தெரியல. ஆனா இது ஏதோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நெறைய கோயில்கள் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். இதுவே கலர் கலரா இருக்கும். நெறைய பார்த்துருக்கோம். நம்ம வீட்ல இப்ப நெறைய வளர்ந்துருக்கு இந்த சைடு. இப்ப நான் 2025 ஏப்ரல் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஏப்ரல் இன்னைக்கு 8ஆம் தேதி எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஒரு சாயந்தரம் 4 மணி பக்கமா. பயங்கரமான வெயில். நீங்க பார்த்துருப்பீங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏரியால. வெயில் கம்மியாயிருச்சு. இந்த டைம்ல எடுத்துட்டு இருக்கேன். இது இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த சம்மர் சீசன் கோடை காலத்துல நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பூச்செடிகள்லாம் அதிகமா எப்பயும் இருக்காது. சில டைம் மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் நாங்க எங்க வீட்ல இந்த டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அழகா வளரும். இப்ப அது வளரல. பாருங்க, வெறும் செடி மட்டும் தான் இருக்கு. ரொம்ப கலர் கலரா பூவெல்லாம் இருக்கும். இத விட அது அழகா இருக்கு சின்னதா இருந்தாலும். ஆக்சுவலா நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு 20, 25 வருஷம் கிட்ட ஆச்சு. இந்த மரம் ஆடுகளுக்கு ரொம்ப ஆடுக இது அதிகமா சாப்பிடும். இது கூவாப்பில் தழை அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல சரிங்களா? கூவாப்பில் தழைன்னு சொல்லுவாங்க. மரம் நல்லாவே வளரும். இது வளர்ந்ததுன்னா வண்டிகள்லாம் போகும். அதுகளுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்ட்டு அடிக்கடி எங்க தாத்தா வெட்டி விட்டுருவாங்க. நாங்க இந்த மரத்தோட விதை ஃபர்ஸ்ட்டெல்லாம் இங்க இல்ல. ஒரு 20 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ், 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுங்க ஊர் இருக்கு. அங்க போனப்ப, அங்க ஊர் முழுக்க இந்த மரங்கள் இருக்கும். அந்த விதைய கொண்டு இங்க போட்டு விட சொன்னாங்க. அத போட்டு விட்டோம். அப்ப நெறைய வளர்ந்தது. இப்பல்லாம் இங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. இந்த கூவாப்பில் மரம் இருக்கு. அந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு போவாங்க. மேய்ச்சிட்டு போறப்ப தினமும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்தோம், யூஸ் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம்லாம் அதெல்லாம் வித்தாச்சு. அதெல்லாம் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். முருங்க மரம். இந்த முருங்க மரம் எங்க சின்ன பாட்டி அவங்க குடுத்தது. நாங்க எங்க ஆ அப்படியா? இது பெரிய முருங்கையாம்மா. எங்க சின்ன பாட்டி குடுத்து விட்டாங்க. சின்ன பாட்டி இப்ப எங்க வீட்டுக்கும், அவங்க வீட்டுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. அவங்க ஒரு பெரிய கட்டை ஒண்ணு குடுத்து விட்டாங்க. அவங்க வீட்ல மரம் இருக்கு அப்டின்ட்டு. அந்த கட்டைய கொண்டு அதுல சாணியெல்லாம் வச்சோம்னா, அப்படியே மரம் வளரும். அது ஒரு 2, 3 வாட்டி புடிக்கல. அப்படியே புடிச்சு இப்ப மரம் நல்லா பெருசாவே வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. ஆ இப்ப சீசன் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. முருங்கை காய் அதிகமா வரல. அடிக்கடி இந்த மாரி முருங்கக்கீரை மட்டும் எப்பயாவது பொறிச்சு, நம்ம வீட்ல முருங்கக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டுருவோம். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல மாதுளை இருக்கு போல. நான் உள்ள போகல. அப்படியே வெளிய இருந்து சொல்றேன். மாதுளை செடி வச்சிருக்காங்க. அது இப்ப தான் வளர ஆரம்பிக்குது. அதெல்லாம் அழகு செடிகள்லாம் உள்ள இருக்குது. இந்த பந்தல் மாரி போட்டிருக்கிறது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இது பூச்செடி. இது என்ன பூ இது? முல்லைப்பூ. இது ஃபர்ஸ்ட்டு நெறைய இருந்தது. இப்பல்லாம் நாங்க அதிகமா இத பராமரிக்கிறதில்ல. நான் தான் அதிகமா வெட்ட சொல்லிட்டே இருந்தேன். இடத்த ரொம்ப இது பண்ணுது அப்டின்ட்டு. அடிக்கடி பூ மட்டும் வீட்ல அம்மா, தங்கச்சி இருப்பாங்க. அப்புறம் வீட்ல சித்தி அவங்கலாம் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அத்தையெல்லாம் வந்தா புடுங்கிக்குவாங்க. இது இதுலயும் ஒரு பூ வருங்க. இதெல்லாம் கோயில்ல மட்டும் அதிகமா வளரும் போல இந்த பூவு. கீழ பாருங்க, அது மல்லிகை செடி இருக்குது. இது நம்ம வீட்டோட கேட் பக்கத்துல. இது ஒரு அழகுக்கு வச்சிருந்தோம் இந்த செடியெல்லாம் ஓகேங்களா? இது இந்த சைடும், இந்த சைடும் 2 சைடு வச்சிருந்தோம். இப்போ ஒரு சைடு தான் இருக்குது. இந்த சைடு இருந்தது அது ஏதோ ஆடு கடிச்சிருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. சரியா வளரல. அப்புறம் வேற என்னங்க? ஃபுல்லா லைனா சொல்லிட்டே போயிட்டுருக்கேன். நீங்க பாருங்க. யாராவது ஒருத்தங்களாவது ஃபுல்லா பார்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு.
அதுக்கப்புறம் இந்த செடி இப்போ தான் ரொம்ப நல்லா வளருது. ஃபஸ்ட்டெல்லாம் இது சரியாகவே வளரல. இது கருவாப்பில்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். எல்லா பக்கம் கருவேப்பிலைன்னு சொல்லுவீங்க. கடையில் போய் கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்கண்ணான்னு கேட்பீங்களா, அதுதான் இது. நார்மலாக போடுவீங்களா சாப்பாடுக்கெல்லாம், குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அதே தான். நம்ம சமையல் பண்ணுறப்போ தினமும் இங்கேருந்து அப்போ எடுத்து கொண்டு போய் கழுவி கொண்டு போய் யூஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க. வேறு என்ன? இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல. அடுத்து நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கோவிலுக்கெல்லாம் அந்த பூவெல்லாம் வைப்பாங்க, சாமிக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த செடி தான் இது. இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற அந்த செடிகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து இனிமேல் போக போக இந்த லாங் வீடியோஸ்லாம் வரும். அம்மா வந்து இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்கோம் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்து இனி வந்து நம்ம சேனல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைப்பாங்க. லிங்க் எல்லாம் கொடுக்குறோம், டைம் இருந்ததுன்னா பாருங்கள். நம்ம சேனல்லையும் இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் என் சிஸ்டர் ஒரு சேனல் வச்சுருக்கோம். அம்மா வந்து இப்போ ஃபுல்லாக இதுதான் ஃபுட்டு தான் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு மேபி ஒரு 24 பேர் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு புது கண்டென்ட்டாக இது இருக்கும், சரிங்களா? இங்கே வந்து நான் வந்து அடிக்கடி வெளியே போவேன். நம்மளை ஏதாவது அனுப்பிச்சுடுவாங்க, போயிட்டு டவுனுக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லி. அப்போ போய் நிறைய விதைகள் வாங்கிட்டு வருவேன். விதைகள் வந்து அதிகமாக வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை தான் அதிகமாக வாங்கிட்டு வருவேன். எப்பயும் கீரையெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே பீட்ரூட், முள்ளங்கிலாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடுத்துட்டோம். இப்போ தக்காளி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து இது என்ன செடி? கத்திரிக்காய் தானே? அது வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் நம்ம ஊர்லலாம் இந்த உஜாலா கலர் வராதுங்க, இந்த கலர் தான், பச்சை தான் வரும். சுண்டக்காய் செடி அது. சுண்டக்காய் செடிங்களாம்மா. சுண்டக்காய் வத்த குழம்பு தெரியும், சாப்பிடுவீங்களா? அதில் வரும்ல ஒரு சுண்டக்காய், அதுதானம்மா அந்த செடிங்களாம்மா. நான் பாருங்க கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டேன். கத்திரிக்காவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நார்மலாக இது அவரைக்காய் இருக்குல்ல, அவரைக்காய் புளிக்குழம்பு சாப்பிடுவீங்கள, அதுலேயே நிறைய டைப் அவரைக்காய் இருக்கும். இது வந்து பாருங்கள் நல்லா படர்ந்துருச்சு, நல்லா இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பந்தெல்லாம் போட்டு பாருங்கள். அவரையெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு ரொம்ப. இந்த மாதிரி பூவெல்லாம் காய்ச்சி தினமும் நம்ம வந்து வீட்டில் தினமும்லாம் இல்லை, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி இதிலேருந்து எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. உள்ளெல்லாம் நான் போகலை, வெளியே இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாழை மரம் வந்து இங்கேருந்து எங்கள் தாத்தாவோட தங்கச்சி ஊர் இருக்குது, இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல். அங்கே போனப்போ இங்கே செவ்வாழையெல்லாம் இருந்தது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கும் கொடுத்து விட்டோம். நல்லா வளருது. என்னென்னா அதுக்கு மரத்துக்கு அடியில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அது என்னது, ஒரே ஜல்லியெல்லாம் இருக்குது, கல்லெல்லாம் இருக்கிறதால ஏதோ பழங்கள்லாம் அதிகமாக பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வச்சோம்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இது இப்போ கொஞ்ச நாள் இது எடுக்க போகிறோம். ஏன்னா தண்ணி தான் அதிகமாக பிடிக்குதே தவிர ஒன்றும் இதில் தார் எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமே இப்போ எடுத்துருவோம். ஓகேங்க, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற இந்த கார்டன்ஸ்லாம் இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வேறு வெளியே போனோன்னா விளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்கோம். வீட்டில் அம்மாவும் விளாக்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை நீங்கள் பாருங்கள், உங்களோட விருப்பம் அது பண்ணுறது பண்ணாதெல்லாம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது புதுசாக கண்டென்ட் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை அல்லவா? உங்களுக்காக இது புது வீடியோ. தொடர்ந்து இந்த மாதிரி வரும், ஃபாலோ பண்ணுங்கள், பார்ப்போங்க. தேங்க்யூ.